வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது முதல்ல வெளியிட்ட 10 ரூபா காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த நாணயத்தை எப்போ வெளியிட்டாங்க, எந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருங்க. 72 வந்து பார்த்திங்கன்னா 25 சுதந்திர தினத்தை கொண்டாட விதமாக இந்த காயினை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. காயின் வந்து பார்த்திங்கன்னா பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட், அதாவது டெல்லியில் இருக்க பார்லிமெண்ட் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தேசிய கொடியை ஏந்தி நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1972 25 சுதந்திர தினத்தை கொண்டாட விதமாக அந்த காயினை அடித்து வெளியிட்டிருப்பாங்க. ஏன்னா கடந்து வந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெமரிக்கு கொண்டு வர விதமாக இந்த நாணயத்தை வெளியிட்டிருப்பாங்க. இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் வெளியிட்டிருப்பாங்க. அதாவது பின்னாடி மின்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இருக்கும். என்ன சிம்பிள்னு கேட்டிங்கன்னா, இந்த அசோக சக்கர சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 10ங்கிற எழுத்து பெரிய எழுத்தில் இருக்கும். 2 காயினுமே சில்வர் காயின் தாங்க. 2மே சூப்பர் கண்டிஷன் இருக்குது. இந்த காயினெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாணய சேகரிப்பில் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1972க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருப்பாங்க. 75 சுதந்திர தினத்தை கொண்டாட விதமாக வந்து பார்த்திங்கன்னா ₹1, ₹5, ₹10, ₹20. அதாவது எல்லா காயினும் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாணயம் மட்டும்தான் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளிதில் வந்து கடந்து போயிட மாட்டோம். மெமரியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் நம்ம வச்சுருப்போம். அதனால வந்து பார்த்திங்கன்னா நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து வெளியிட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த நாணயத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த 75 போட்டுருந்தா இத்தனை லட்சம் போக சொல்லி மக்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஏமாற்றணும், எந்த அளவுக்கு திசை திருப்பணும், எந்த அளவுக்கு பணத்தை பிடுங்கணும்னு தான் ஆன்லைனில் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்த பாதையை நம்ம மெமரிக்கு கொண்டு வரது மட்டும்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நாணய சேகரிப்பில் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்து வந்த பாதையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைல் கல்னா ஊன்னா மட்டும்தான் அடுத்து வர சங்கதிக்கு அந்த மைல் கல்லை பார்த்து நம்ம போக முடியும். இப்போ நம்ம தொலைதூரத்தில் ஒரு பயணம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து ஒரு மைல் கல் மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மைல் கல்லை பார்த்தா இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது, 10 கிலோமீட்டர்னு பார்ப்போம். நம்ம கடந்து போகிற பாதை கூட அப்படி தாங்க. ஏன்னா பின்னாடி வர சங்கதிகளுக்கு தெரியணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிலாம் புழக்கத்தில் இருக்குது, இத்தனை வருஷம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, இந்த மாதிரி பவள விழாலாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் தான் நம்மளோட ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும்தான் அவங்க மெமரிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எதுவுமே இல்லாமல் வரலாறை கொண்டு போய் சேமிக்க முடியாது. ஏன்னா மன்னர் காலத்திலேருந்து கொண்டு இன்றைக்கி வர பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ரசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு கட்டடக்கலையாக இருந்தாலும் நம்ம வந்து நேசிக்கிறது எல்லாமே அவங்களோட வரலாறை நம்மகிட்ட விட்டுட்டு போனனால தான் இன்றைக்கி நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம மை மறந்து பார்க்குறதா இருக்குது. அதோட வரலாறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்திக்கிறதா இருக்குது. ஆச்சரியமாக பார்க்குறோம். அந்த மாதிரி தான் எந்த ஒரு நாணயமும் சரி, கரன்சியும் சரி, பொருட்கள் எல்லாமே அப்படி தான் நம்ம கடந்து வர பாதையை வந்து பார்த்திங்கன்னா மெமரிக்காக கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த நாணயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணலாம், சரி கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க.